சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங் வில்லியனூர் காவல் நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலத்தின் புதிய காவல்துறை தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஷாலினி சிங் புதுச்சேரி பகுதியில் உள்ள ஒவ்வொரு காவல் நிலையமாக சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன் தொடர்ச்சியாக கிராமப்புற பகுதிகளில் முக்கிய நகரமாக விளங்கக்கூடிய வில்லியனூர் காவல் நிலையத்தை பார்வையிட வருகை புரிந்த அவரை சட்டம் மற்றும் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா பூச்செண்டு கொடுத்து வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் காவல்துறை சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டதை தொடர்ந்து முக்கிய பிரமுகர்கள் டிஜிபி அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் ஆய்வு மேற்கொண்ட டிஜிபி ஷாலினி சிங் அவர்கள் புதுச்சேரியில் முக்கிய பகுதிகளாக விளங்கக்கூடிய வில்லியனூர் சுற்று வட்டார பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திட வேண்டும். காவல் நிலையத்திற்கு வருகின்ற பொதுமக்களிடம் மரியாதை நிமித்தமாக நடந்து கொள்ள வேண்டும். பொதுமக்கள் அளிக்கின்ற புகாரின் பேரில் வெளிப்படைத்தன்மையான விசாரணை மேற்கொண்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். மேலும் இந்நிகழ்வின் போது காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி, காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம், உதவி ஆய்வாளர் சரண்யா மற்றும் காவல் அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் குறித்து பரிசீலிக்கப்படும் என பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப், இலவச சைக்கிள் மற்றும் உணவு தரம் குறித்து ஆய்வு செய்த முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் இளங்கோ அடிகள் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு இலவச லேப்டாப், மிதிவண்டி, ரெயின்கோட் ஆகியவற்றை முதலமைச்சர் வழங்கினார். தொடர்ந்து இளங்கோ அடிகள் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவினை பார்த்து அதை உண்டு ஆய்வு செய்தார். அப்போது உணவை மாணவர்கள் சாப்பிட்டு பழகிக்கொள்ள வேண்டும் என தெரிவித்த அவர் உணவின் தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் உயர்வு குறித்தான கேள்விக்கு மக்களுக்கு அதிக சுமை ஏற்படாதவாறு பரிசீலனை செய்யப்படும் என்றும், மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு குறித்து ஆய்வு செய்துள்ளோம், குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார். மேலும் புதுச்சேரியில் தொழில் முனைவோர் மாநாடு நடத்த நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்று தெரிவித்தார். மின்வெட்டு அறிவிப்பு. புதுவை 22 கிலோவாட் லாஸ்பேட் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் 29/8/2024 வியாழக்கிழமை காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை நாவர்குளம், அன்னை நகர், குறிஞ்சி நகர் விரிவாக்கம், பொதிகை நகர், வாசன் நகர், அசோக் நகர், லாஸ்பேட் அரசு ஊழியர் குடியிருப்பு, நேருவில் நகர், அவ்வை நகர், ராஜாஜி நகர், சாந்தி நகர், லாஸ்பேட் கல்வி நிறுவனங்கள் மற்றும் உயர் மின் அழுத்த நுகர்வோர்கள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளிலும் புதுவை 22 கிலோவாட் ECR மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் 29/8/2024 வியாழக்கிழமை காலை 9 மணியிலிருந்து பகல் 3 மணி வரை VVP நகர் ஒரு பகுதி, தட்டாஞ்சாவடி ஒரு பகுதி, தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை ஒரு பகுதி, கவுண்டன்பாளையம், காந்திநகர் ஒரு பகுதி, கஸ்தூரிபாய் நகர், பேட்டையான் சத்திரம், திலகர் நகர் ஒரு பகுதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளிலும் புதுவை 22 கிலோவாட் கருவடிக்குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் 29/8/2024 வியாழக்கிழமை காலை 10 மணியிலிருந்து பகல் 3 மணி வரை கோரிமேடு காவலர் குடியிருப்பு, பூபாலன் நகர், ஜிப்மர் குடியிருப்பு, தட்டாஞ்சாவடி ஒரு பகுதி, தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை, சுப்பையா நகர் ஒரு பகுதி, பாக்கமுடையான்பேட்டை, ஆனந்தபுரம், கொட்டுப்பாளையம் ஒரு பகுதி, வடக்கு ECR, கிரீன் கார்டன், கொட்டுப்பாளையம் ஒரு பகுதி, ஸ்ரீராம் நகர், ஜெயராம் கார்டன், கருவடிக்குப்பம், மகாவீர் நகர், பாரதி நகர் ஒரு பகுதி, விஷ்ணு நகர், சாமிப்பிள்ளை தோட்டம், லெனின் நகர், சண்முகா நகர், நாகமால் நகர், லட்சுமி நகர் விரிவாக்கம், வள்ளலார் நகர், ஆனந்தா நகர், நெசவாளர் நகர், மேயர் நாராயணசாமி நகர், சப்தகிரி நகர் மற்றும் உயர் மின் அழுத்த நுகர்வோர்கள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளிலும் மின் விநியோகம் முற்றிலும் தடைப்படும் என்று மின்துறை இதன் மூலம் அறிவிக்கிறது. புதுச்சேரியில் மனைவி நடத்தை மீது சந்தேகம் அடைந்து கிரைண்டர் கல்லை தலையில் போட்டு கொலை செய்த கணவனுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி முத்திரையர் பாளையம்
காமராஜர் தெருவை சேர்ந்தவர் பாபு. பால் வியாபாரியான இவரது மனைவி ரதிகலா தனியார் கம்பெனி ஊழியர். ரதிகலா அனைவரிடமும் சகஜமாக பேசி வந்துள்ளார். இதனால் பாபு மனைவியின் நடத்தையில் சந்தேகம் அடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டது. கடந்த 26/5/2021 அன்று பாபு மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு கிரைண்டர் கல்லை தலையில் போட்டு கொலை செய்தார். இதுகுறித்து மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பாபுவை கைது செய்தனர். இந்நிலையில் இந்த வழக்கின் விசாரணை முடிவடைந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. பாபுவிற்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து நீதிபதி சந்திரசேகரன் தீர்ப்பளித்தார். மேலும் 10,000 அபராதம் விதிக்கப்பட்டது. அபராதம் கட்ட தவறினால் மேலும் 3 மாத சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞர் ரவீந்திரன் ஆஜரானார். புதுச்சேரியில் 2 பேரிடம் ரூபாய் 1,99,000 மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். ஆரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் ஹேமா. இவர் சுயதொழில் செய்வதற்காக பல மாதங்களாக ஆன்லைனில் மிஷின் தேடினார். இவரது இன்ஸ்டாகிராம் மூலம் பேக்கிங் மிஷின் இருப்பதாக தகவல் வந்தது. அதனை அடுத்து அந்த நபரை தொடர்பு கொண்டு அந்த மிஷினை வாங்குவதற்கு அவர் ரூபாய் 1,73,000 அனுப்பி ஆர்டர் செய்தார். இந்நிலையில் ஆர்டர் செய்த மிஷினிற்கு பதிலாக அந்த நபர் வேறு ஒரு போலியான மிஷினை அனுப்பி வைத்தார். மேலும் புதுச்சேரி நாதன்பேட்டையை சேர்ந்தவர் மணிகண்டன். இவருக்கும் மொபைலில் ஒருவர் தொடர்பு கொண்டு குறைந்த வட்டிக்கு தனியார் நிதி நிறுவனம் மூலம் ரூபாய் 1,00,000 கடன் அனுமதி கிடைத்துள்ளது. இதற்கு விண்ணப்பிக்க கட்டணம் கட்ட வேண்டும் என அந்த நபர் கூறினார். அதனை நம்பிய அவர் 26,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். இது குறித்து 2 பேர் நேற்று கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் வீடு வர்த்தக நிறுவனங்களுக்கான மின் கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருவதாக மின்துறை அறிவித்துள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மின் கட்டணம் உயர்வு தொடர்பாக புதுச்சேரி அரசு மின்துறை வெளியிட்டுள்ள பொது அறிவிப்பில் வீடுகளுக்கு தற்போது முதல் 100 யூனிட்டிற்கு 2 ரூபாய் 25 பைசா மின்சார கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இது தற்போது ரூபாய் 2.70 ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. 101 முதல் 200 யூனிட் வரை பயன்படுத்தும் வீடுகளுக்கான மின் கட்டணம் 3 ரூபாய் 25 பைசாவிலிருந்து 4 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல் 201 முதல் 300 யூனிட் வரை யூனிட்டிற்கு தற்போது வசூலிக்கப்படும் ரூபாய் 5.40 பைசாவிலிருந்து மின் கட்டணத்திற்கு பதிலாக ரூபாய் 6 வசூலிக்க உயர்த்தப்பட்டுள்ளது. 300 யூனிட்டுகளுக்கு மேல் மின்சாரம் விநியோகிக்கும் வீடுகளுக்கான கட்டணம் ரூபாய் 6.80 ரூபாய் 7.50 உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் வர்த்தக பயன்பாட்டில் உள்ள மின் அழுத்த லைன் கட்டணம் தற்போது யூனிட்டிற்கு ரூபாய் 5.60 இலிருந்து ரூபாய் 6 உயர்த்தப்பட்டுள்ளது. குறைந்த அழுத்த தொழிலகங்களுக்கான கட்டணத்தை ரூபாய் 6.35 ரூபாய் 7 உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல் தொழிற்சாலைகளுக்கான மின் கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளது. மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் மின்துறை தலைமை அதிகாரியை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் வீடு மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் மின்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வை மானியமாக வழங்க அரசு முன்வர வேண்டும், இல்லையென்றால் மாநிலம் ஸ்தம்பிக்கும் வகையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை கண்டித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மாநில அதிமுகவினர்
உப்பளம் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான அதிமுகவினர் கலந்து கொண்டு உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதிமுகவினரின் போராட்டத்தின் காரணமாக மின்துறை தலைமை அலுவலகத்தின் நுழைவு வாயில் உள்பக்கமாக பூட்டு போடப்பட்டது. இதனை அடுத்து நுழைவு வாயிலின் மீது ஏறி அதிமுகவினர் கோஷங்களை எழுப்பியதால் மின்துறை அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டம் குறித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறும்போது, புதுச்சேரியில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மின் கட்டணத்தை 100 யூனிட் வரை இலவசமாக வழங்க வேண்டும் என்றும் உடனடியாக உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும், இல்லையென்றால் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்தார். புதுவை சுகாதாரத்துறை இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஸ்ரீராமலுக்கு புதிதாக 2 பொறுப்புகள் அளிக்கப்பட்டுள்ளன. புதுவை சுகாதாரத்துறை இயக்குநராக ஸ்ரீராமலு பணியாற்றி ஓய்வு பெற்றார். அவருக்கு பணி நீட்டிப்பு தர சமூக அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்நிலையில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை ஆலோசகராக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் நிர்வாக சேவைகளை கருத்தில் கொண்டு மறு உத்தரவு வரும் வரை மருத்துவ கல்வியின் கூடுதல் நோடல் ஆலோசகராக செயல்படுவார் என்றும் சுகாதாரத்துறை உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றிய மருத்துவர் எம் சித்ரா அங்கு மூத்த தலைமை மருத்துவ அதிகாரியாக நோயாளி பராமரிப்பு பிரிவில் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை சுகாதாரத்துறை பிறப்பித்துள்ளது. அடிப்படை உரிமைகளுக்காக போராடிய பல்கலைக்கழகத்தின் மாணவிகள் தாக்கப்பட்டதை கண்டித்து இந்தியா கூட்டணி மாணவர் இளைஞர் அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்தியா கூட்டணி மாணவர் இளைஞர் அமைப்புகள் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக மாணவர் அணி அமைப்பாளர் SP மணிமாறன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் உதயராஜ், அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் முருகன், இந்திய மாணவர் சங்கம் பிரகாஷ், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் கௌசிகன், முற்போக்கு மாணவர் கழகம் சிவச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்து கண்டன உரையாற்றினர். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு நாடு முழுவதும் நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்காத மத்திய பாஜக அரசை கண்டித்தும், அடிப்படை உரிமைக்காக போராடிய பல்கலைக்கழகத்தின் இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்த மாணவிகள் தாக்கப்பட்டதை கண்டித்தும், பல்கலைக்கழகத்தில் 25% இடஒதுக்கீடு வழங்காததை கண்டித்தும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி மாநில இளைஞர்களின் வேலைவாய்ப்பு உரிமை பறிபோகாத வகையில் குரூப் B பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என முதல்வரிடம் நேரு MLA கோரிக்கை விடுத்துள்ளார். பல்வேறு சமூக நல அமைப்புகளை சேர்ந்தவர்களுடன் நேரு MLA நேற்று சட்டசபை வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி அரசின் அலுவலக பணியாளர்கள் மற்றும் நிர்வாகத்துறை கடந்த வாரம் 256 அரசிதழ் பதிவு பெறாத குரூப் B பணியிடங்களை நிரப்ப வெளியிட்ட அறிவிப்பில் வினாத்தாள் ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தாய்மொழியான தமிழை புறக்கணிக்கும் செயல். இந்த தேர்வு தமிழில் நடத்தப்பட வேண்டும். வினாத்தாள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும். மாநில அரசு பாடத்திட்டத்தில் இருந்து தான் வினாக்கள் தேர்வு செய்ய வேண்டும். பல ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்பும் அறிவிப்பில் பொது பிரிவினருக்கு வயது வரம்பு 32+3 35 ஆகவும், இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு சட்டப்படியான வயது தளர்வும் வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசின் திட்டங்களை மகளிர் சுய உதவி குழுக்கள் முறையாக பயன்படுத்தி பெண்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் என சபாநாயகர் செல்வம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசு ஊரக வளர்ச்சித்துறை அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பாக மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தவளக்குப்பம், நல்லவாடு, பூரணாங்குப்பம், ஆண்டியார்பாளையம் ஆகிய பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்பு மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு பிரதிநிதிகளுடன்
திட்ட ஆலோசனை மற்றும் கலந்தாய்வு கூட்டம் தவளக்குப்பம் பகுதியில் உள்ள KVP ஹாலில் நடைபெற்றது. இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மகளிர் மேம்பாட்டிற்காக புதுச்சேரி அரசு செய்து வரும் திட்டங்கள் பற்றி எடுத்து கூறினார். மேலும் அரசின் திட்டங்களை மகளிர் சுய உதவி குழுக்கள் முறையாக பயன்படுத்தி பெண்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன், இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரிகள் மற்றும் சுய உதவி குழுக்களை சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். கொம்பாக்கம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் மழை அங்கியினை எதிர்க்கட்சி தலைவர் சிவா வழங்கினார். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் மற்றும் ரெயின்கோட் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் இன்று நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அரசின் இலவச சைக்கிள் மழைக்கோட்டை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் குமார் உட்பட ஆசிரியர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கஸ்தூரிபாய் திருமண மண்டபம் கட்டும் பணியினை எதிர்க்கட்சி தலைவர் சிவா பூஜை செய்து தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மிகவும் பழமையான வில்லியனூர் கஸ்தூரிபாய் காந்தி திருமண மண்டபத்தை இடித்துவிட்டு புதிதாக கட்டுவதற்கான பூமி பூஜை என்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன், ரங்கமன்னார் மற்றும் திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்திரையர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில். இத்திருக்கோவில் கோகுலாஷ்டமி விழா நேற்று மூலவர் அபிஷேகம் கிருஷ்ண பஜனையுடன் தொடங்கியது. இன்று உரியடி நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக கோவிந்தராஜ பெருமாள் மற்றும் மூலவருக்கு கிருஷ்ணர் அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு உட்புறப்பாடு நடைபெற்று கிருஷ்ண பகவான் முன்னிலையில் பக்தர்கள் உரியடி நடத்தினர். இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகத்துடன் கலந்து கொண்டு உரியை அடித்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து கண்ணன் கோதை வேடம் அணிந்த சிறுவர் சிறுமியர்களுடன் பெருமாள் திருவீதி உலா சென்று பின்னர் கோவிலை வந்தடைந்தார். இந்த கோகுலாஷ்டமி விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர். திருப்பட்டினத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற விழி வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு உரியடி நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருப்பட்டினத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ விழி வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு உரியடி நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. மேலும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த சீடை, அவல் லட்டு, அப்பம், தட்டை, முள்ளுமுறுக்கு, வெண்ணெய், பால் திரட்டு, நாட்டு சர்க்கரை போன்றவர்களை படைத்து வழிபடுவர். அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணனுக்கு மிகவும் பிடித்த உரியடித்து விளையாடுவது வழக்கம். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று உரியடியை உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். காரைக்கால் மாவட்டம் அக்கரை வட்டம் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த 3 மாதங்களாக கோவில் புனரமைப்பு வேலைகள் நடைபெற்று வந்த நிலையில் கோவில் திருப்பணி வேலைகள் நிறைவுற்று நேற்று விக்னேஸ்வரர் பூஜையுடன் கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று மகா பூர்ணஹூதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு கடப்புறப்பாடு தொடங்கியது. புனித நீர் அடங்கிய களஞ்சங்கரை சிவாசாரியார்கள் சுமந்து கோயிலை வலம் வந்து கும்பத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் அருள் பெற்றனர். தங்கம் விலை கடந்த மாதம் கிடுகிடுவென அதிகரித்து ஒரு சவரன் ரூபாய் 55,000 கடந்தது. இதனால் நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு எட்டா கனியாகிவிடும் என்று நினைக்க தோன்றும் அளவிற்கு தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்தது. இந்நிலையில் 2024-25 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்
நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தங்கம் வெள்ளிக்கு இறக்குமதி வரி 15% 6%, பிளாட்டினத்திற்கான இறக்குமதி வரி 12% 6.4% குறைக்கப்படும் என மத்திய நிதி மந்திரி அறிவித்தார். பட்ஜெட் எதிரொலியாக கடந்த சில நாட்களாக தங்கம் விலை தொடர்ந்து சரிந்து வந்தது. இதனால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனை அடுத்து நேற்று தங்கம் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் ரூபாய் 53,440 விற்று வந்த நிலையில் இன்று சற்று உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 160 உயர்ந்து ரூபாய் 53,720 விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் கிராம் ஒன்றுக்கு ரூபாய் 20 உயர்ந்து ரூபாய் 6,715 விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி ரூபாய் 93.50 கிராம் விற்பனை செய்யப்படுகிறது. இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பு கடந்த ஆண்டு அக்டோபரில் கொடூர தாக்குதல் நடத்தியது. இதில் இஸ்ரேல் மக்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டனர். பணைய கைதிகளாக சிலர் சிறைபிடித்து செல்லப்பட்டனர். அந்த நாளில் இருந்து இரு தரப்பினருக்கும் இடையே ஆன மோதல் முற்றியுள்ளது. இதில் மேற்கு கரை பகுதி, காசா உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. எனினும் காசாவை இலக்காக கொண்டு இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் 40,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் பலியாகியுள்ளனர். இந்த தாக்குதல் தொடங்கப்பட்டதில் இருந்து தினசரி அடிப்படையில் மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேல் தாக்குதலை தொடுத்து வருகிறது. இதனை இஸ்ரேல் ராணுவமும் உறுதிப்படுத்தியுள்ளது. இதன்படி மேற்கு கரை பகுதியின் ஜெனின் மற்றும் துல்காரம் நகரங்களில் இயங்கி வருகிறோம் என ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த மேற்கு கரை பகுதியில் இதுவரை 600 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டு உள்ளனர். இஸ்ரேலின் இதுபோன்ற திடீரென நடத்தப்படும் தாக்குதலில் பலரும் பலியாகி உள்ளனர். இந்நிலையில் துபாஸ் பகுதியில் 7 பேர் இன்று காலை உயிரிழந்தனர். ஜெனின் பகுதியில் 2 பேர் உயிரிழந்தனர் என பாலஸ்தீனிய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜெனின் பகுதியில் பலியான அந்த 2 பேர் குவாசம் ஐப் ஜபரின் மற்றும் ஆசிம் பாலவுட் என அடையாளம் காணப்பட்டு உள்ளனர். மேற்கு கரை பகுதியில் பல கட்டிடங்கள் கட்டியுள்ள இஸ்ரேல் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட யூதர்களின் குடியிருப்பாக அதனை மாற்றி அவர்களுக்கு குடியுரிமையும் வழங்கியிருக்கிறது. எனினும் இஸ்ரேல் ராணுவ ஆட்சியின் கீழ் இந்த பகுதியில் 30 லட்சம் பாலஸ்தீனியர்கள் வசித்து வருகின்றனர். அடுத்த ஆண்டு IPL தொடருக்கான மெகா ஏலம் இந்த ஆண்டு நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு ஒவ்வொரு அணியிலும் ஏராளமான மாற்றங்கள் நடந்து வருகின்றன. இதனிடையே சமீபத்தில் லக்னோ அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளராக செயல்பட்ட மோர்னே மோர்கல் தற்போது இந்திய அணியின் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இது லக்னோ அணிக்கு பின்னடைவாக கருதப்பட்டது. இந்நிலையில் லக்னோ அணியின் ஆலோசகராக இந்திய அணியின் முன்னாள் வீரர் ஜாகிர்கான் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியா 2011 ஒருநாள் உலகக்கோப்பையை வெல்வதில் வேகப்பந்து வீச்சாளர் ஜாகிர்கான் முக்கிய பங்காற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.